அனைவருக்கும் வணக்கம். அ கடந்த 5 நாளா பார்த்திருப்போம் நம்ம. இந்த சுகர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து தொடர்ந்து மேல ஏறிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அது என்ன நம்ம பண்ணலாம்? அடுத்து வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மானிட்டர் பண்ணலாமா? என்ன பண்றதுன்றத பத்தின வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம அனலைசிஸ்ல போவோம். ஃபர்ஸ்ட் வந்து முதல் டாப் 5 ரீசன் என்னன்றத பார்த்துருவோம். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் ஒரு சின்னதா ஃபண்டமெண்டல் செக் பண்ணிட்டு, அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்த்துருவோம். சரிங்களா? பொறுமையா பாருங்க. முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்ல வந்து இந்தியாக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதனுடைய பிரைஸ் வந்து எக்கச்சக்கமா ஏறி போச்சுங்க. அந்த அளவுக்கான சப்ளை வந்து அதிகமா தேவைப்படுது. அதாவது டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவிண்டாலுக்கு வந்து ரூ. 4,750லேருந்து ரூ. 5,500 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இதனால வந்து இந்த சுகர் ஸ்டாக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல லாபம் அடையறாங்க அப்படின்றத தான் சொல்றாங்க. சரிங்களா? தேவை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத தான் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2 வருஷமா பெருசா ஒண்ணும் சர்க்கரை உற்பத்தி ஒண்ணும் பண்ண முடியல. இதுதான் இருக்கிறதுலே மோசமான கண்டிஷன்ல இந்த வருஷம் தான் அதிகமா இருக்கு. 3.5 மில்லியன் டன்னா குறைக்கப்படும் இந்த வருஷத்துக்குள்ளார. அதுதான் ரொம்ப கையிருப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. ரொம்ப வந்து சப்ளை வந்து அ கம்மியாயிட்டே இருக்கு நம்மளுக்கு. அதாவது டிமாண்ட் அதிகமா தேவைப்படுது. சப்ளை கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது ஒரு காரணமா சொல்றாங்க. அடுத்தது வந்து இப்ப வரக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் தீபாவளியா இருக்கலாம், இல்ல விநாயகர் சதுர்த்தியா இருக்கலாம், இல்ல தசரா இந்த மாரி பண்டிகைலாம் வர்றதுனால, இந்த ஸ்வீட் தயாரிக்கிறக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? பேக்கரி, கடைகள் இது மாரி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, முன்கூட்டியே சர்க்கரைய வந்து தேவைப்படக்கூடிய சர்க்கரை அளவ வந்து அதிகப்படுத்தி வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால டிமாண்ட் ஆயிட்டு இருக்கு. இதனால சர்க்கரை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்ன ஆகுது? நல்ல ஒரு லாபத்த இப்ப சம்பாரிச்சுட்டு இருக்க மாரி காட்டுது. அதனால தான் ஸ்டாக்ஸ்லாம் கூட மேல போயிட்டு இருக்குதா சொல்றான். 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அரசு வந்து இந்த எத்தனால் கலக்கறதுக்கு வந்து கரும்பு சாறை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கூட, இப்ப கரும்பு சாறே நம்மளுக்கு தேவைப்படுது. அதாவது சர்க்கரையே நம்மளுக்கு தேவைப்படும்போது, அதனாலேயும் இன்னும் அதிகமா டிமாண்ட் ஆகி இன்னும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பா இது உருவாக்கியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல மட்டும் கிடையாதுங்க. குளோபல் லெவல்லயே இந்த பிரச்சனை இருக்கு. பருவநிலை சரியில்லாதனால, சரியான விளைச்சல் இல்லாதனால, யூரோப்பு, பிரேசிலு, தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை உற்பத்தி வந்து கம்மியாயிருக்குன்றதுனால, மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது. அதனால இந்த இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுகருக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும்போது, இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறிட்டு இருக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா நம்ம பார்க்கப்படுது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னிக்கலா என்ன காட்டுது அப்படின்றத பார்த்துருவோம். நான் ஒரு சாம்பிளுக்கு ஜஸ்ட் ஒரு 2, 3 ஸ்டாக்ஸ வந்து அனலைஸ் பண்றோம். பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆ ஜெனரலா எடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து பல்ராம் சீனி இதுதான் டாப் லீடரு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜென்ரலா பார்க்கும்போது, இதுல வந்து பிஇ ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஆனா, இவன் தான் டாப் லீடரு. இவன் கொஞ்சம் நல்லா இருக்கான். இவன வந்து கொஞ்சம் நம்பலாம். ஏன்னா, எஃப்ஐஏ 9% வச்சிருக்காங்க. டிஏ 29% வச்சிருக்காங்க. ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் இவனுங்கலாம் இன்னைக்கு நல்லா ஏறியிருக்காங்க. பஜாஜ் இந்துஸ்தான் வந்து 10% ஏறியிருக்கு. ஆனா, ஃபண்டமெண்டலா இவங்கலாம் ஸ்ட்ராங் கிடையாது. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். பிரைஸ் கம்மியா இருக்கிறத மட்டும் பார்க்காதீங்க. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி இதுல எதுன்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ டால்மியா பாரத், அ அவதூத் சுகர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு. அதான் ஜஸ்ட் மேற்பார்வையில தான் நம்ம சொல்றோம். டீப்பா போல நம்மோ. அத மட்டும் புரிஞ்சுக்கங்க. பல்ராம் சீனி, அப்புறமா திரிவேணி இன்ஜினியரிங் இவங்க இந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா, எஃப்ஐஏ ஹோல்டிங்ஸ் நல்லா இருக்கு. 2வது ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸும் நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேல்ஸும் நல்லா காட்டியிருக்காங்க. இந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதாவது இந்த சுகர் ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்குமே சீசனபிள் தான். சரிங்களா? அதனால இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இறங்க தான் ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கக்கூடாது. லாபம் வரும்போது புக் பண்ணிட்டு வெளிய போயிடணும். இது ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஸ்டாக்ஸா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பஜாஜ் இந்துஸ்தான் சுகர் எடுத்திருக்கேன். டெக்னிக்கலா பார்க்கும்போது, இப்போ கரண்ட்டா வந்து ரூ. 20 50 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 10% ஏறிச்சுங்க. 10% ஒரு வருஷத்துல இப்போ வந்து கிட்டத்தட்ட இது எவ்வளோல இருக்கு? ரூ. 20 தாண்டிடுச்சுன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம்? எவ்வளோ போயிருக்கு இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 40 அந்த ரேஞ்சுல போயிருக்கு. இது வந்து இப்போ பாட்டத்துல தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பாட்டத்துல தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ நீங்க சீசனலுக்கு வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது ரேணுகா சுகர். இவனும் வந்து பாட்டத்துல இருந்து ஏறுறான். இந்த 1 வருஷத்துல வந்து இவன் 45 ரூ. 35 கிட்ட ரூ. 34 கிட்ட போயிட்டு, கீழ இறங்கி படுத்து கிடக்குறான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரூ. 22 அந்த பாட்டத்துல வாங்குனோம்னா, இப்ப ரூ. 24ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ரூ. 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்ப டிமாண்ட பார்க்கும்போது ரூ. 30 கிட்ட எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அத வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது
ட்ரிவேணி இன்ஜினியரிங் இவன் நல்ல பாட்டத்துல இருக்காங்க. ஒரு வருஷத்துல பார்க்கும்போது பெருசா ஒன்னும் ரிட்டர்ன்ஸ் வரல. பட் ஆனா நல்ல நல்ல பாட்டத்துல இருந்து மேல போகக்கூடிய பங்கா நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான ஓரளவுக்கு ஆஹ், ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு ட்ரிவேணி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்கான். சரிங்களா? ரேணுகா சுகர் வந்து 4.5% ஏறி இருக்கான். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அவத்தூத் சுகர்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் வந்து ஆல் டைம் ஹைல இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கான ஹைல இருக்கான். இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்ம கவனத்தோட பார்க்கணும். 67% ஏறி இருக்கான். ஒரு வருஷத்துக்குள்ள 67% ஏறி இருக்கான். அதை நீங்க வாட்ச் பண்ணணும். ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் தெரியுது. நீங்க உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. நான் மேலோட்டமா காட்டுறேன். ஸோ இன்னைக்கு மட்டும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5% 4% ஏறி இருக்கான். ஓகே. அடுத்தது வந்து டால்மியா பாரத் சுகர் வந்து ஓரளவுக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 33% கொடுத்துருக்கான் பாருங்க. 33% இதுதான் டாப்ல கொடுத்துருக்கான். 33% கொடுத்துருக்கான். ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணணும். ஆல்மோஸ்ட் டாப் ஹை வரப்போறான். இப்ப 470 ரூபாயில கட் பண்ணி போனான்னா 500 ரூபாய் ரேஞ்சுக்கு 1 இயர் ஹையா தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸையும் மானிட்டர் பண்ணுங்க டால்மியா பாரத்தை. ஸோ இவனும் வந்து ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது இவனும் கொஞ்சம் நல்லதா இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டலா கீழே பாருங்க. ஃபண்டமெண்டல் போட்டுருக்கேன். ஸ்டாக் பி ரேஷியோலாம் 18.5 தான் இருக்கு. புக் வேல்யூ 401 ரூபாய் கிட்டத்தட்ட அதுகிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் பெருசா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ராணா சுகர்ஸ். ஸோ இவன் ரொம்ப பென்னி ஸ்டாக்ஸ். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 14 ரூபாய் 15 ரூபாய் இப்படிதான் மேலே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அதனால இதெல்லாம் வந்து சீசனபிள் ஸ்டாக்ஸ் தான். எப்படி ரேணுகா சுகர்ஸ், அந்த பஜாஜ் இந்துஸ்தான் சுகர்ஸ் அந்த மாதிரி தான். இந்த சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து பெருசா ஒன்றும் ஏறாது. நீங்க வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? லாபம் வந்தா புக் பண்ணிட்டு வெளியே போயிடணும். அடுத்தது சக்தி சுகர்ஸ் பார்க்கலாமா? அவனும் அதே மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் தான். ஒரு வருஷத்துல மேக்ஸிமம் இவன் 5 இயர்ஸ்ல எவ்வளவு போயிருப்பான்னு பாத்தீங்கன்னா 40 ரூபா 45 ரூபா கிட்ட போயிருக்கான். ஒரு வருஷம் இப்ப பாட்டத்துல இருக்கான். ஒரு வருஷத்துல வந்து மேபி அந்த அளவுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இப்போதைக்கு இங்க ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் காட்டுது. இருந்தாலும் பெருசா ஒன்றும் டிவிடெண்ட்லாம் கொடுக்கல இந்த கம்பெனிலாம். இருந்தாலும் நம்ம வந்து இப்போதைக்கு ஏறும்போது டக்குன்னு பை பண்ணி அடுத்தது செல் பண்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ற மாதிரி வச்சுக்கிறது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். சரிங்களா நண்பர்களே? சரி நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்களும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்னு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.